இந்த இப்னு அப்பாஸுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு 5 செய்தி சொன்னாங்க. அந்த 5 செய்தியை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சேர்ந்து பயணத்திலே நபிக்கு பின்னால் அமர்ந்து போனேன். ஒட்டகத்திலேயோ குதிரையிலேயோ நபிக்கு பின்னாடி நான் உட்கார்ந்து, நபி முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா குலாம் ஓ அல்லிமுக்க கலிமாத்தின், நான் சின்ன பிள்ளை தானே, என்னை கூப்பிட்டாங்க, சிறுவனே நான் சில விஷயம் உனக்கு சொல்லி தர்றேன், அதை நீ மனப்பாடம் பண்ணிக்கிறியா, அதை நீ எடுத்துக்கிறியா, இதை நீ உள்வாங்கிட்டேன்னு சொன்னா அல்லாஹ் உனக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு பல பலன்களை தருவான், உன் மூலம் பல மக்களுக்கு பல பிரயோஜனங்களை தருவான், இதை நீ உள்வாங்கிக் கொள்கிறாயா என்று கேட்டார்கள். நாயகம் கற்றுத்தந்தார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நான் சில விஷயம் சொல்லித்தரேன், நீ மனப்பாடம் பண்ணிக்கிறியா? மனப்பாடம் பண்ணிக்கிட்ட மட்டும் இல்லாமல் இதை கொண்டு அல்லாஹ் உனக்கு பலனை தருவான், பிறருக்கும் பலனை கொடுப்பான். நாயகமே கண்டிப்பாக சொல்லித்தாங்க. நீங்கள் என்னைக்கு வாய் திறந்து பேசுவீங்க முத்துக்கள் கொட்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய கூட்டம் நாங்கள், சஹாபாக்களின் கூட்டம். ரசூலுல்லாஹ் ஏதாவது இன்னைக்கு புதுசாக சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடியவங்க நபியாக முன் வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்குறாங்க, சொல்லித்தரேன், கேட்டுக்கிறியா? யார் தான் விடுவா இந்த சான்ஸை? கண்டிப்பாக சொல்லுங்க, நபியை எனக்கு பிரத்யேகமாக சொல்றது, கண்டிப்பாக சொல்லுங்க என்று சொன்னாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் முதல் செய்தி, யஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக்கல்லாஹ் யஹ்ஃபதில்லாஹ் தஜிதுஹு துஜாஹக. அல்லாஹ் விதித்த விதியில், அல்லாஹ் கட்டளையிட்ட அந்த கட்டளையில், அல்லாஹ் விளக்கிய விளக்கல்களில் பேணுதலாக பாதுகாப்பாக நடந்து கொள். அல்லாஹ் எதை விரும்புவானோ அதை நீயும் விரும்பு, அல்லாஹ் எதை வெறுத்தானோ அதை நீனும் வெறுத்து விடு, அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை நீ சிரமேற்று ஏற்றுக்கொள், அல்லாஹ் தடுத்ததை அதன் பக்கம் கூட போய்விடாது. இந்த விஷயத்திலே பேணி பாதுகாப்பாக உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள். அப்படி செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வான்? உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான். உனக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை விட்டு உன்னை பாதுகாப்பான். உனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், நோய்கள், நொம்பலங்கள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் உனக்கு விடுதலை தருவான். எப்போ நீ அவன் விஷயத்தில் பாதுகாப்பா இருந்தன்னா, அவன் விரும்பக்கூடிய விஷயத்தில் நீ பாதுகாப்பா இருந்தன்னா, உனக்கு முன்னால் நீ இறைவனை பெற்றுக்கொள்வாய். உனக்கு முன்னால் இறைவனை பெற்றுக்கொள்ள நமக்கு முன்னால் இந்த காட்சி அளிப்பானா? அப்படி கிடையாது. அதனுடைய பொருள் என்ன? நமக்கு உதவி என்று தேவைப்படுகிற பொழுது அல்லாஹ்வின் உதவி நமக்கு முன்னால் வந்து நிற்கும். ஒன்றை புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வுடைய பண்பு என்ன தெரியுமா? நாம் எப்படி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறோனோ அப்படித்தான் அல்லாஹ்வும் நம்மிடத்தில் இருப்பான். ஃபத்குரூனி அத்குருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், என்னை நீங்கள் நினையுங்கள், நானும் உன்னை நினைப்பேன். நீ என்னை நினைக்கலன்னா உன்னை நினைக்க மாட்டேன்னு அர்த்தம். நீ என்னை நினைச்சன்னா உன் புறத்திலிருந்து ஏதாவது தந்தன்னா நானும் தருவேன். நான் தர்ற திருப்பி தர்றதுக்கு அது பன்மடங்காக இருக்கும். அது நீ தர்ற மாதிரி இருக்காது. அது ரொம்ப அதிகப்படியான உபகாரமாக உனக்கு இருக்கும். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான் பாருங்கள், மக்கரு மக்கரம் மக்கர்னா மக்கரன். அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான். அதை முடிக்கிறான், வல்லாஹு கைருல் மாக்கிரின். சூழ்ச்சியாளர்களில் அல்லாஹ் மிகச்சிறந்தவன். சூழ்ச்சி செய்தா அல்லாஹ்வும் செய்வான், அதுக்கு ஆப்போசிட் அவனும் செய்வான். ஆனால் அவன் செய்யக்கூடிய சூழ்ச்சியை விட அல்லாஹ்வின் சூழ்ச்சி மகத்தானதாக இருக்கும். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான், நசுல்லாஹ ஃபனசியஹும். அல்லாஹ்வை அவர்கள் மறந்தார்கள், அல்லாஹ்வும் அவர்களை மறந்து விட்டான். அல்லாஹ்வை நினைச்சா நானும் உன்னை நினைப்பேன்றான் அல்லாஹ், மறந்துட்டான் நானும் உன்னை மறந்துடுவேன்றான். இதே மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ அவன் விஷயத்தில் பாதுகாப்பாக பேணுதான் நடந்துக்கிட்டனா உன்னையும் அல்லாஹ் பாதுகாப்பான். பாதுகாப்பு என்று வருகிற பொழுது எல்லா விஷயத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹஃபித மா பைன லிஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அத்மன் லஹு அல் ஜன்னah. ரெண்டு விஷயத்தை யார் பேணி பாதுகாக்காங்களோ அவங்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு நான் கேரண்டி. சொர்க்கத்துக்கு நான் கேரண்டி நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் விஷயம் என்ன? ரெண்டு தாடைக்கு இடையில் இருக்கக்கூடிய நாவு, இதை பேணி பாதுகாக்கணும். தப்பாக பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாது, நோவு செய்யக்கூடாது, ஒருத்தரை அவமானப்படுத்தக்கூடாது, ஒருவருடைய தன்மானத்தை குலைக்கும் விதத்திலே நம் வார்த்தைகள் விழுந்து விடக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது. அப்படி போகுது நிறைய பட்டியல் நீண்டு. நாவை யார் பேணி பாதுகாப்பாரோ ரெண்டு தாடைக்கு இடையிலே, ஹஜ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி ரசூலுல்லாஹ் நடந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் வெற்றியின் வழி என்ன என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாக்கை பிடிச்சி இழுத்து சொன்னாங்க, அம்சிக்க அலைக்க லிசானக்க, இதை நீ உன் கண்ட்ரோலில் வச்சுக்கோன்னாங்க. கண்ட்ரோலில் வச்சுக்கோன்னா ரெண்டு பொருள் இருக்குது, ஹராம் உள்ளே போயிடக்கூடாது ஒன்று, ரெண்டாவது வரம்பு மீறி இந்த நாக்கு எழுந்து பேசிடக்கூடாது. நரம்பு இல்லாது எலும்பு இல்லாதது அது நாக்கு. எனவே அது எங்கேயுமே போய் நுழைந்து விடும்.
கை காலு இதனால் ஏற்படக்கூடிய தீங்கை விட நாவினால் ஏற்படக்கூடிய தீங்கு இருக்கிறது ரொம்ப மோசமானது. எனவே தான் அதனால் ஏற்படக்கூடிய தீங்கிலே அதிலிருந்து விடுவித்து வெளியே வருவதற்கு நீண்ட நாட்கள் ஆகிறது. அவன் அப்படி என்னதான் பேசிவிட்டான், அப்படி பேசின அந்த பேச்சை நான் இன்னும் மறக்கல, மௌத்தா போகிற வரையும் மறக்க மாட்டேன், சொல்கிறோமா இல்லையா? எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இதை பேணி பாதுகாத்துக்கோ, இதுதான் சொர்க்கத்துக்கு வழினா, இதுதான் வெற்றியின் வழி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இதில் தான் ரொம்ப பெரிய இன்னைக்கு மைனஸாக இருக்கலாம் இல்லையா? கோபத்தில் பேசிட்டேன், கொஞ்சம் தடுமாறிட்டேன், அந்த சமயத்தில் கொஞ்சம் நிலைமை மோசமாக இருந்தேன், இப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா? இப்போ நாவு என்பது முதல் பாதுகாக்க வேண்டிய ஒன்று. ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா பைன ரிஜ்லைஹி, கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆணுக்கும் கற்பு இருக்கிறது, பெண்ணுக்கும் கற்பு இருக்கிறது. என்னமோ நிறைய பேர் நினைச்சு வச்சுக்காங்க பொம்பளைக்கு மட்டும்தான் கற்பு ஹோல்சேலாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இல்லை, பெண்ணுக்கு எப்படி கற்பை பேணி பாதுகாக்க வேண்டுமோ அப்படித்தான் ஆணும் பாதுகாக்க வேண்டும். தன்னுடைய இளமை காலத்திலும் சரி, திருமண வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய காலங்களிலும் சரி, ஷைத்தான் சில நேரங்களிலே நம்மிடத்தில் விளையாண்டு விடலாம், நம்முடைய கற்பை பறிப்பதற்குரிய சூழல்களிலே ஏற்படுத்தி விடலாம். அங்கிருந்து எப்படி நாம் தப்பிப்பது என்ற சிந்தனை மரணம் வரை ஒரு மூமினுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே தான் 7 பேருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் அரிசி நிழலை தருவான் என்றார்கள் பெருமானார். அந்த 7 சாரார்களில் ஒருவர் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை ஒரு பெண் கொடுத்து, என்னை நீ அடைந்து கொள் என்ற ஆசையோடு வந்து கேட்கிறாள். அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்வை பயந்து அந்த மனிதர், இந்த இடத்திலே யாரும் இல்லை, பார்ப்பதற்கு ஆள் இல்லை, ஊரிலே போய் பேசுவதற்கு ஆள் இல்லை, நாம் என்ன செய்தாலும் நம்மை குறித்து யாரும் கேள்வியும் கேட்க முடியாது, அந்த அந்தஸ்தில் இருக்கோம். இப்படி எல்லாம் நமக்கு சாதகமாக இருந்த பொழுதிலும் கூட அல்லாஹ் இருக்கிறான் என்ற சிந்தனையிலே அந்த பெண்ணை விட்டு ஒதுங்கி விடுகிறான் ஒரு மனிதன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த மனிதர் செய்த இந்த செயலுக்கு அல்லாஹ் தரும் கூலி என்ன தெரியுமா? யாருக்குமே கொடுக்காத அரிசி நிழலை அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுப்பான். இங்க உட்காந்துக்கோ, நீ உனக்கு வெயில் வேண்டாம், உனக்கு களைப்பு வேண்டாம், உனக்கு இந்த நாளினுடைய கொடூரம் உனக்கு தெரிய வேண்டாம் என்று அல்லாஹ் நினைப்பான். மறுமை நாளினுடைய கொடூரம், மறுமை நாளினுடைய வேதனையின் உச்சம் எவ்வளவு இருக்கும்? ஒரு சிம்பிளா உதாரணமாக விளங்கிக்கலாம். அந்த நாளின் ஒரு நாளினுடைய அளவு அல்லாஹ் சொல்லுகிறான் 1000 வருடத்தின் அளவை போன்றது. நம்ம நார்மலாக வாழக்கூடிய இந்த லைஃபினுடைய 1000, கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் என்றால் நீங்கள் எத்தனை மணி நேரம் இருக்கும் என்று கணக்கு பண்ணிக்கொள்ளுங்க. அவ்வளவு கால தொலைவு நீளமானது தான் ஒரு நாள். அரை நாள் என்பது 500 ஆண்டு காலம் என்கிறான் அல்லாஹ் குர்ஆனிலே, இல்லையா? அப்போ அந்த மாதிரியான காலகட்டத்தில் அரிசி நிழலை அல்லாஹ் தருகிறான் என்றால் சும்மா சாதாரணமாக தரதில்லை, அதுக்கும் ஒரு கெப்பாசிட்டி வேணும், அதற்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி என்ன தகுதி? கற்பொழுக்கம், கற்பை பேணி பாதுகாக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும். எத்தனையோ வரலாறுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம், சுருக்கமாக சொல்லுகிறேன். இப்போ நாவையும் கற்பையும் யார் பேணி பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்திற்கு நான் கேரண்டி. நாங்கள் சொல்லலாம், இது சர்வ சாதாரணமாக கற்பை இழக்கக்கூடிய இலசுகளாகட்டும், இளைய பெண்களாகட்டும், ஃபேஸ்புக்கையோ அல்லது சமூக வலைதளங்களையோ திருப்பினால் உள்ளமெல்லாம் பதறக்கூடிய சூழலில் தான் நாம் அதை கடந்து போய் கொண்டிருக்கிறோம், இல்லையா? நரகத்தின் கொல்லிக்கட்டைகளாக மாறக்கூடிய காட்சியை எவ்வளவு பார்க்கிறோம். அங்கே பாருங்க இப்படி, இங்கே பாருங்க இப்படி, இது அங்கிட்டு போயிடுச்சாமா, அது அங்கிட்டு போயிடுச்சாமா, அங்கே இங்கிட்டு வந்துடுச்சாமா, எவ்வளவு செய்திகள். இப்போ வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாகிய நாம் இந்த விஷயத்திலே, கற்பொழுக்கத்தின் விஷயத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு தூரம் அழுத்தமாக அவர்களின் உள்ளங்களிலே சிந்தனையிலே பதிவு செய்து வைத்திருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. இப்போ முதல் விஷயம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இப்னு அப்பாஸுக்கு, அல்லாஹ்வை விதித்த விஷயத்திலே நீ பேணுதலாக பாதுகாப்பாக இருந்துக்கோ. பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியம். உன்னுடைய அவயங்களை பாதுகாக்க வேண்டும், கண்ணை பாதுகாக்க வேண்டும், காதை பாதுகாக்க வேண்டும், உன்னுடைய கல்வை பாதுகாக்க வேண்டும், நாவை பாதுகாக்கணும், கை காலை பாதுகாக்கணும். எதுவும் ஹராமுக்கு பக்கம் போயிடக்கூடாது. இப்படி நடந்துக்கிட்டேன்னா உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான், உனக்கு வரக்கூடிய நோய் நொடியை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான், உனக்கு வரக்கூடிய கவலைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். நீ சந்தோஷமான நிலையில் வாழலாம். இன்னைக்கு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம், எல்லாம் காசு பணம் செல்வ செழிப்பு எல்லாம் இருந்தால் ஒரு லக்ஸரியான லைஃப் நினச்சிட்டு இருக்கோம். கவலை இல்லாத, மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை அது குடிசையில் இருந்தாலும் அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை. உள்ளத்தை தொட்டு சொல்லுங்கள். கோபுரத்திலே வசித்தாலும் உள்ளம் பழுதடைந்திருக்கிறது. கவலையின் மொத்த உருவத்திலே நாம் அந்த வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் இவர் சிறந்தவரா? ரிலாக்ஸாக இருக்காரு, அன்னைக்கு கிடைச்சது சாப்பிட்றாரு,
நான் சந்தோஷமா இருக்காது. எந்த உள்ளத்துல கஷ்டம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். இல்ல, அல்லாஹ் விதித்ததை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார். ஆனால் அவர் சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கிறார். மனிதர்களின் பார்வையும் சரி, அல்லாஹ்வின் பார்வையும் சரி, இவர்தான் உயர்ந்தவர். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் அல்லாஹ் விதித்த விஷயத்திலே நாம் பாதுகாப்பாக இருக்கணும். முதல் விஷயம். ரெண்டாவது சொன்னாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ கேட்கறதா இருந்தால் அல்லாஹ்ட்ட மட்டும் கேளு, வேற யார்ட்டையும் கேட்காது. உனக்கு தேவையானதை அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேள். எந்த அளவு பெருமானா சொன்னார்கள், உன் காலிலே மாட்டி இருக்கக்கூடிய செருப்பு, அந்த செருப்பை மாட்டி இருக்கக்கூடிய வார அந்திரிச்சானோ முதல்ல அல்லாஹ்ட்ட சொல்லுன்னு நாங்கள் சொல்லாங்க. அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேள். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இத ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். ஏதாவது உதவி என்று தேவைப்பட்ட அல்லாஹ்விடத்தில் மட்டும் உதவி கேளு. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ தினசரி எப்பமெல்லாம் அல்லாஹ்ட்ட தக்பீர் கட்டி தொழு ஆரம்பிச்சிடமோ அப்பெல்லாம் அந்த சூரா ஓதணும். எந்த சூரா? சூரா ஃபாத்திஹா. அல்ஹம்து சூரா ஓதாமல் தொழுகையே இல்லை, இல்லையா? அந்த அல்ஹம்து சூராவினுடைய மைய கருத்து, ஒரு மையத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, நமக்கெல்லாம் தெரியும். அது இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். என்ன அர்த்தம் தெரியுமா? இறைவா, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம். இந்த வசனங்கள் ஓதுகிற பொழுதெல்லாம் இந்த சிந்தனை, இந்த உணர்வு நமக்கு வருதா? அல்லாஹ் உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கேன். ஏதோ ஒரு நெருக்கடி சமயத்தில் யாரையோ சந்திக்கிறோம், உன்னை விட்டா உனக்கு ஆளே கிடையாது, எனக்கு உன்னை நம்பி வந்துட்டேன், உன் வீட்டு வாசப்படியை மிதிச்சிட்டேன், என்னை கை ஊற்றாத கலங்குறோம், இல்லையா? இந்த மாதிரியான கலக்கம், இந்த மாதிரியான உதவி தேடல் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நம் வாழ்க்கையில் எத்தனை முறை நடந்திருக்கும்? உள்ளபடியே பார்த்தா அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உதவி கேட்கணும். அல்லாஹ்வை தாண்டி வேறு யாரிடத்திலும் உதவி கேட்குதல் என்பது கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு அதுக்கடுத்து முயற்சி பண்ணு, அல்லாஹ் அதுக்குரிய வழியை காட்டுவான். இந்த ஆழமான சிந்தனையை ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவருடைய உள்ளத்திலே விதைக்கிறார்கள். கேட்கறதா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேளு, அதே மாதிரி உதவி தேடுறதா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட உதவி தேடு. நாலாவது சொன்னாங்க, தஅர்ரிஃப் இலல்லாஹி ஃபிர் ரஹா யஅரிஃபுக ஃபிஷ் ஷித்தா. நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும்பொழுது அல்லாஹ்ட்ட நெருங்கி வா, அதிகமா அல்லாஹ்ட்ட கேட்டு. நீ கஷ்டப்படும் பொழுது அல்லாஹ் நீ கேட்காமே தந்துடுவான். மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, ஆனந்தமா இருக்கும்போது, நல்ல பிசினஸ் போய்கிட்டு இருக்கு, குடும்பம்லாம் மகிழ்ச்சியா இருக்கு, பிள்ளைங்கலாம் சொல்றதை கேட்கறாங்க, நமக்கேண்டு ஒரு அங்கீகாரத்தை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த சமயத்தில் அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்டு, அல்லாஹ்ட்ட எவ்வளவு நெருங்க முடியுமோ நெருங்கிடு. உனக்குன்னு ஒரு சோதனை காலம் வரும், உனக்குன்னு ஒரு கஷ்ட காலம் வரும், உனக்குன்னு சில நெருக்கடிகள் வரும். அந்த சமயத்தில் நீ கேட்காட்டி கூட அல்லாஹ் தந்துடுவான். அன்புக்குரியவர்களே, ஒன்று தெரியுமா? கஷ்டப்படுகிற பொழுது மூமின் மட்டும்தான் இறைவனை தேடுவான் என்பது கிடையாது. மூமின் அல்லாத எல்லாருமே இறைவனை தேடுவாங்க. ஒரு இறை விசுவாசி மட்டும்தான் கஷ்ட காலத்திலே இறைவனின் சன்னிதானத்திலே கதற வேண்டும் என்று சிந்தனை இல்லை, எல்லாத்துக்கும் இருக்கு. அல்லாவே இல்லை என்று சொன்ன, இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்த குஃபாரே மக்காவினுடைய காபிர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவர்களின் கஷ்ட காலத்திலே, சிரம காலத்திலே, இதா ரகீபு ஃபில் ஃபுல்கி தஅவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். கப்பலில் வியாபாரத்துக்காண்டி போவாங்க. நடுக்கடலில் போய் கொண்டிருக்கிற பொழுது கடுமையான காற்று வீசி கப்பல் அங்கிட்டு இங்கிட்டு அப்படி தள்ளாடும் பொழுது அவங்கெல்லாம் அல்லாஹ்ட்ட, அல்லாஹ் என்னை எப்படியாவது காப்பாத்திரு, நீ எங்களை காப்பாற்றி பூமியில் கொண்டு போய் விட்டுட்ட அப்படின்னா உனக்கு உள்ளபடியே நன்றியுள்ளவராக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள காப்பாற்றி கொண்டு விட்ட பின்னாடி என்ன சொல்லுவான்? அவன் சொன்னதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், மர்ரக அல்லம் யதுஉனா இலா துர்ரி மஸ்ஸா. எந்த தூசியுமே மேலே படாத மாதிரி தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கான்றான்ல. அவனுக்கு என்ன சிரமமே வந்தது காட்டிக்காத மாதிரி போகிறான் பாருங்க அப்படின்னு அல்லாஹ் பேசுகிறான். அப்போ சிரம காலம், கஷ்ட காலம் என்பது மூமின்களுக்கு மட்டும் இறைவனிடத்திலே கையேந்தக்கூடிய காலம் அல்ல. மூமின் அல்லாத மனிதனாக பிறந்த எல்லாருமே அல்லாவை, இறைவனை நினைப்பார்கள். அந்த காலகட்டத்தில் மூமினின் பண்பு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு இறை விசுவாசியின் பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், கஷ்டத்திலையும் அல்லாஹ்ட்ட கேட்கணும், சந்தோஷத்திலையும் அல்லாஹ்ட்ட கேட்கணும், மகிழ்ச்சியான காலத்திலும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், அவனை நெருங்க வேண்டும். ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா ஆப்போசிட். எப்பெல்லாம் நமக்கு சிரமம் வருதோ, குறிப்பாக பிள்ளைகள்லாம் கரெக்டாக எக்ஸாமுக்கு போகும்பொழுது 2 ரக்காயத் தொழுது அல்லாஹ்ட்ட துவா. ஏதாவது நமக்கு சிரமம்னா, அல்லாது ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் புதுசாக துவங்குறோன்னா அப்போ அல்லாஹ் 2 ரக்காயத், காலையிலே ஃபஜ்ருக்கு வந்துட வேண்டியது, வெள்ளனமாலே வந்துட வேண்டியது,
அவர் ஃபஜ்ருக்கே வர மாட்டார். அவர் புதுசாக பார்த்து ஏதோ புதுசாக தொடங்குறாரு போலதுன்னு என்று விளங்கி கொள்ளலாம். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், பல ஊர்களில் கண்டதை சொல்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதுன்னு அல்லாஹ்வை நினைக்கணும், கஷ்டப்படணும்னு நினைக்கணும்ல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஃபிரௌனுக்கும் இடையில என்ன வேறுபாடு குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு நெருக்கடியை கொடுத்தான். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், மீன் வயிற்றில் அவங்க தங்கியிருந்தாங்க. சுமார் ஏறத்தாழ 40 நாட்கள் தங்கியிருந்தார்கள் என்று விரிவுரைகளில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அந்த நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது சொல்கிறான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸுன். மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனாங்க. என்ன ஓதுனாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். கலிமா யூனுஸ்னு சொல்லுவாங்க. இந்த கலிமாவை யூனுஸ் என்று சொல்வார்கள். இப்போவும் கஷ்டப்படுறவங்க ஓதுனா அல்லாஹ் விடுவிப்பை கொடுப்பான். ஆனால் எப்போ கொடுப்பான்னு கவனிச்சுக்கணும், நான் பின்னாடி சொல்லுவேன். அன்புக்குரியவர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய இந்த வார்த்தையை மலக்குமார்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ், இந்த சவுண்டு நம்ம திரும்பி திரும்பி கேட்ட சவுண்டு மாதிரி இருக்குதே, இந்த சவுண்டுக்கு சொந்தக்காரர் நம்ம கேட்ட அறிமுகமான மாதிரி ஆள் மாதிரியே தெரியுது, யார் இவர் அப்படின்னு கேட்டாங்க மலக்குகள். இப்போ அல்லாஹ் சொன்னா, இவர் தான் நம்முடைய அடியார் யூனுஸ், மீன் வயிற்றுக்குள்ள இருக்கார். அப்ப அல்லாஹ், இவர் வாழ்க்கை முழுக்க உன்னை திக்ரு செஞ்சவர், உன்னை நினைச்சவர், உன்னை கையேந்தி கேட்டவர், அவர் சிரமப்படுறாரு, கஷ்டப்படுறாரு, உள்ளிருந்து உன்னை கூப்பிடுறாரு, எப்படியாவது உதவி செய்கிறா அல்லாஹ் அப்படின்னு மலக்குமாக அல்லாஹ்ட்ட சொன்னாங்க. அல்லாஹ் உதவி செய்தான், மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வந்தான். நிதர்சனத்தில் கற்பனைக்கு எட்டாத விஷயம் இது இல்லையா? மீன் வயிற்றுக்குள்ளே உயிரோடு 40 நாட்கள் இருந்தார்கள். எங்கிருந்து கிடைத்தது உணவு? எப்படி சுவாசித்தார்கள்? எப்படி கண்மூடினார்கள்? எப்படி உறங்கினார்கள்? எப்படி எழுந்தார்கள்? இதுவெல்லாம் அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை கொண்டு எல்லாம் நடந்தது. ஏற்றுக்கொள்கிறோம், குர்ஆன் சொல்லுகிறது. அடுத்து வாங்க, ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் துரத்திக்கிட்டே போனான், நைலில் விழுந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எழுந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. நம்மளும் எப்படியாவது போயிடலாம் அந்த பக்கம் நினச்சி உள்ளே வந்தான். மூழ்கடிக்க தண்ணீர் வந்து விட்டது. ஆஹா போச்சு, நம்ம மௌத்தாக போகிறோம் நினச்ச ஒன்று சொன்னான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில் வ அன மினல் முஸ்லிமீன். இறைவா, பனு இஸ்ரவேலர்கள் மொத்தமும் எந்த இறைவனை ரப் என்று சொன்னார்களோ அந்த இறைவன் நானும் ஏற்றுக்கிறேன், நான் முஸ்லீம் தான் அப்படின்னா. மலக்குமார்கள்லாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, கேட்காத குரலாக இருக்கு இது நாள் வரை இந்த குரலை கேட்டதே இல்லையே, இந்த குரலுக்கு சொந்தக்காரன் ஒரு நாள் கூட அல்லாஹ் என்று அழைத்ததே இல்லை. தன்னை அல்லான்னு சொன்னவன் எப்படி அல்லான்னு சொல்லுவான்? அல்லாஹ் கூப்பிடுவான். நான் தான் ரப்புன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் ரப்புக்கும் இல்லை ஆளா, நான் தான் உங்களுடைய மேலான கடவுள் என்று சொல்லி கொண்டிருந்தவன் எப்படி தன்னை அல்லாஹ்வை ரப்பு என்று அழைப்பான்? மலக்குகள் சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், வேற யாரும் இல்லை, மேப்படியா ஃபிரௌன் தான் அப்படின்பா. இறைவா, இவனுக்கு நீ பதிலே சொல்லாத. இதுவரை அவன் கையை தூக்குனதே கிடையாது வாழ்க்கையில். கஷ்டம் வந்துடுச்சு, வேதனை வந்துடுச்சு, பார்த்துட்டு கையை தூக்குறான். கொடுக்காத, அப்படியே அவனை போற்று அப்படின்னாங்க மலக்குகள் எல்லாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் அனுப்பி வைத்து அவர்களின் வாயிலே கையிலே மண்ணை கொடுத்து ஃபிரௌனின் வாயிலே கொண்டு அடைத்தார்கள். தஃசீரில் வருது, பேசக்கூடாது, இனிமேல் முடிஞ்சு போச்சு உனக்கு பேச்சு. அத்தோடு அவன் கதை முடிந்தது மட்டுமல்ல, உலகத்தின் அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்கள் எல்லாம் அவனை பார்த்து பாடம் பெற வேண்டும் என்று அவனின் உடலை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். பின்னால் வரக்கூடிய எல்லாருக்கும் உன்னை கொண்டு பாடத்தை அல்லாஹ் நான் காமிப்பேன் சொன்னான். ரெண்டு நிகழ்ச்சியும் சொல்லி காட்டக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சிரமத்தில் மட்டும் அல்லாஹ்வை கூப்பிடவில்லை, அதற்கு முன்பிருந்தே அல்லாஹ்வை கூப்பிட்டுக் கொண்டே இருந்தார்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார்கள். சிரம காலத்தில் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அல்லாஹ் வந்து இறங்கிட்டான். ஃபிரௌன் அதுவரை அவன் அல்லாஹ்வை கூப்பிட்டதே கிடையாது. கஷ்டத்தை பார்த்த உடனே, வேதனையை பார்த்த உடனே கூப்பிட்டான். இப்போ மட்டும் என்ன அல்லாங்கிற போ அனுப்பிவிட்டான். இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இப்னு அப்பாஸுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வை மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது, ஆனந்தமாக இருக்கிற பொழுது அல்லாஹ்ட்ட நிறைய கேளுங்க, நிறைய நெருங்கி வாங்க. கஷ்டப்படும் பொழுது அல்லாஹ் நீங்கள் கேட்காமலே உங்கள் கிடத்துல வந்து நிற்பான். 4வது செய்தி. 5வதான செய்தி, எல்லாருக்குமான செய்தி, உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடாட்டி கிட்ட கூட வர முடியாது தம்பி. உலகமே சேர்ந்து ஒரு தீமையை உனக்கு செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடவிட்டால் ஒரு தீமையின் ஒரு கடுகளவு கூட உன் பக்கத்தில் நெருங்க முடியாது. அல்லாஹ் விதித்தது மட்டும்தான் நடக்கும். நான் அப்போவே சொன்னேன், யார் கேட்குறா என் ஆலோசனையை? நான் சொன்ன மாதிரி கேட்டிருந்தா எல்லாம் கரெக்டாக நடந்திருக்குங்க. எனக்கு யார் இங்கே மரியாதை தர்றா? பேசுகிறோமா இல்லையா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷைத்தானின் வார்த்தை இது என்றார்கள். யார் இப்படி பேசுகிறாங்களோ அது அவருடைய வார்த்தை இல்லை, ஷைத்தானின் வார்த்தை என்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு இருக்கிறது, ஒரு மனிதன்
ஆசைப்பட்டான். ஒரு பெண்ணை மணமுடிக்க வேண்டும், இவள் என்னுடைய வாழ்க்கை துணையாக வந்தால் என் வாழ்க்கை அப்படி போயிடும், இப்படி போயிடும், மேலே போயிடும், கீழே போயிடும் எல்லாம் நினைச்சான். அப்படி அல்லாட்ட அழுது புலம்பி கேட்டான். அல்லாஹ் அவனுக்கு அந்த பிள்ளையை கொடுக்கவே இல்லை. அழுதான், புலம்பினான், எனக்கு இந்த மாதிரியான மனைவி கிடைக்கவில்லையே என்று. அல்லாஹ் அந்த பெண்ணை அவனை விட்டு திருப்பி விட்டான். காரணத்தை கேட்கிற பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அந்த ஹதீஸ் விரிவுரையை சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கு தெரியும் அந்த பெண் அவனுக்கு சேமானவ கிடையாது, தகுதியானவளுக்கு இல்லை. போச்சு சேர்ந்துச்சுன்னா பெரிய பெரிய விவகாரங்களை சந்திக்க வேண்டியது வரும். அல்லாஹ் திருப்பி விட்டான். என்ன சொல்ல வரேன் தெரியுமா? நம்ம சில விஷயத்தை நல்லதுன்னு நினைப்போம், அல்லாஹ் அதை நமக்கு நல்லதாக நினைத்தால் மட்டும்தான் நமக்கு நல்லது. நாம் சில விஷயங்களை நமக்கு வேண்டாம் என்று ஒதுக்க நினைப்போம், இது வந்துருச்சுன்னா போச்சு எல்லாம் பெரிய கஷ்டத்தில் சந்திக்க நேரிடும். அல்லாஹ் நாடாவிட்டால் அது நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது. இதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவுக்கு இந்த 5 விஷயத்தை பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஆள் மதத்தில் விதைக்க வேண்டிய விஷயம், முதல் விஷயம், அல்லாஹ் உங்களுக்கு விதித்த விதியிலே, அல்லாஹ் தடுத்த விஷயத்திலே நீங்கள் பேணி பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையிலே பாதுகாப்பை தருவான். 2, கேட்பதாக இருந்தால் அவனிடத்தில் மட்டும் கேளுங்கள். 3, உதவி தேடுவதாக இருந்தால் அவன் வாசலை மட்டும் பிடியுங்கள். வேறு யார் வாசலுக்கு உதவின்னு போகாதீங்க. உங்கள் சொந்த தேவைக்கு, பொது விஷயத்திற்கு 4 பேரை பார்க்கறது அது வேறு வழி இல்லை, செஞ்சுதான் ஆகணும். உங்கள் சுய தேவைக்கு யார் வீட்டு வாசல் முன்னும் போய் உதவி கேட்காதீர்கள், அல்லாஹ்ட்ட மட்டும் கேளுங்க. 4வது சல்லாசன் சொன்னாங்க, நல்லா இருக்கும் பொழுது நிறைய அல்லாஹ்ட்ட கேளு, நீ கஷ்டப்படும் பொழுது அவனா கொண்டு வந்து உனக்கு கொடுப்பான். 5, உலகமே சேர்ந்து உனக்கு நன்மை செய்வதாக இருந்தாலும் சரி, தீமை செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடாட்டி உனக்கு முன்னாடி ஒரு துரும்பையும் கூட நகட்ட முடியாது அல்லது தூக்கிட முடியாது. இதை புரிஞ்சுக்கோ என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவங்களுக்கு மட்டுமான செய்தி அல்ல, நம் எல்லோருக்குமான செய்தி. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.